அழகான இந்த காட்டுக்குள்ள எல்லா குருவியும் சந்தோஷமாக இருக்கு. ஆனா இந்த ஜோடி குருவி மட்டும் கவலையில் இருந்தாங்க. ஏன்னா இந்த ஜோடி குருவியால் சொந்தமாக ஒரு வீட்டை கட்ட முடியாது. எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கு. இந்த காட்டுள்ள எல்லா குருவியும் அவங்களுக்கு தேவையான வீட்டை அவங்களே கட்டுறாங்க. ஆனா நம்மால் வீட்டை கட்ட முடியல. நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க. நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. நம்மளால் சொந்தமாக ஒரு வீட்டெல்லாம் கட்ட முடியாது. அதற்கு தான் எனக்கு ஒரு யோசனை வருது. நம்ம இந்த காட்டெல்லாம் சுற்றி பார்ப்போம். மற்றவங்க வீட்டை நம்ம திருடிக்கலாம். மற்றவர்களை ஏமாற்றி அவர்களின் வீட்டை எடுக்கும் திட்டத்தில் அவர்கள் பல காடு மேடுகள் சுற்றி திரிந்து கொண்டு இருந்தன. இந்த ஜோடி குருவிகள் பக்கத்து காட்டில் ஒரு குருவி சொந்தமாக ஒரு வீட்டை கட்டி இருந்தது. சொந்தமாக ஒரு வீட்டை கட்டி பல நாட்களாக ஒரு ஜோடி குருவிக்காக காத்து இருந்தது. ஆனால் அதற்கு ஜோடி குருவி கிடைக்கவில்லை. இதனால் மிகவும் கவலையில் இந்த காட்டில் தனியா இருக்கு. நான் இந்த காட்டுக்குள்ளே சொந்தமாக ஒரு வீட்டை கட்டி எனக்கான ஜோடி குருவி இந்த காட்டில் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கடைசி வரைக்கும் எந்த குருவியும் வரல. அதனால் நான் பல காடு மேடுகள்லாம் சுற்றி எனக்கான குருவியை நான் தேட போகிறேன். இனிமேல் இது நம்ம வீடு. இது நம்ம தான் வச்சுக்கணும். இதில் நம்ம சந்தோஷமாக வாழலாம். அவன் திரும்பி வந்தாலும் அவனை அடிச்சுட்டு இந்த வீட்டை நம்ம தான் வச்சுக்கணும். இதற்கு சொந்தமான வீட்டை அந்த ஜோடி குருவிகள் எடுத்துக்கிட்டாங்க. இது தெரியாமல் இந்த குருவி பல நாட்களாக ஜோடி குருவியை தேடிக்கிட்டு இருக்கு. இறுதியாக தேடி தேடி அலைந்த இந்த குருவி நானும் பல காடு மேடெல்லாம் சுற்றி பார்த்துட்டேன். எங்கேயுமே எனக்கான ஜோடி குருவி கிடைக்கல. அதனால் நான் திரும்பவும் வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். இப்படி தனக்குள்ளே பேசிக்கொண்டது. யார் நீங்கள் ரெண்டு பேரும் என் வீட்டில் என்ன பண்ணுறீங்க? இந்த வீட்டை நான் பல நாட்களாக கஷ்டப்பட்டு கட்டினது. என் வீட்டை திருப்பி எனக்கே கொடுத்துருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லாட்டி பின் விளைவுகள் மோசமாக இருக்கும். இங்கே பார் தம்பி, இனி இந்த வீடு எங்களுக்கு சொந்தமானது. இனி இந்த வீட்டில் நாங்கள் தான் இருப்போம். நீ வேணா ஒரு வேற வீட்டை கட்டிக்க. ஓடிப்போ குருவியே, ஜோடியே இல்லாத குருவியே, இங்கிருந்து ஓடி போயிரு. இந்த இரண்டு குருவியும் சேர்ந்து அந்த ஒரு குருவியை அடித்து துரத்திட்டாங்க. அந்த குருவி போனதை நினைத்து இந்த ஜோடி குருவிகள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து சிரிக்கிறாங்க. அடி வாங்குன குருவி கவலையுடன் தனது நண்பனை தேடி செல்லுது. இவர் அந்த குருவியின் நண்பர். இவர் இந்த காட்டின் அரசர் மற்றும் குருவி கூட்டத்தின் தலைவர். இவர் சொல்வதை கேட்டு தான் குருவி கூட்டம் செயல்பட்டு வரும். என் உயிர் நண்பா, நான் உன்னிடம் ஒரு சிறு உதவி கேட்டு வந்துள்ளேன். எனது வீட்டை நான் கஷ்டப்பட்டு கட்டியிருந்தேன். அதை இரு ஜோடு குருவியும் சேர்ந்து பறித்து விட்டது. நீதான் எனக்கு எனது வீட்டை வாங்கித்தரும் நண்பா. கவலைப்படாத நண்பா, உனது வீட்டை நான் உனக்கு திருப்பி வாங்கி தருவேன். எனது குருவி படைகள் அதற்கு உதவி செய்யும். எப்படி கூறி எல்லா குருவியும் கிளம்பிவிட்டது. நான் தான் இந்த காட்டின் ராஜா, குருவி படைகளின் தலைவன். நீ எனது நண்பனை அடித்திருக்கிறாய். அவனது வீட்டையும் நீங்கள் இருவரும் சேர்ந்து பறித்திருக்கிறீர்கள். அவனது வீட்டை அவனிடம் திருப்பி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் எனது குருவி படைகள் சேர்ந்து உங்கள் இருவரையும் அழித்துவிடும். மரியாதையாக அவனிடம் கொடுத்து விடுங்கள் வீட்டை. பயத்தில் இந்த இரு ஜோடி குருவியும் மன்னிப்பு கேட்டு ஓடிவிட்டது. இனி இந்த வீடு உன்னுடையது நண்பா, உனக்கு சொந்தமானது. இனி உனக்கு என்ன உதவினாலும் என்னிடம் தயங்காமல் கேள் நண்பா. நான் உனக்கு உதவி செய்வேன்.
நான் செல்கிறேன் நண்பா. இப்படி கூறி அந்த நண்பன் குருவி சென்று விட்டது.